ஹாய். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம இந்த கண்டாங்கி சேலை எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்கூல் ஆனுவல் டேவாக இருக்கட்டும், இல்லை காலேஜ் கல்ச்சுரல்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இது கட்ட வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு எப்படி கட்டுறதுன்னு பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக சிம்பிளாக ஈஸி ஸ்டெப்ஸில் சொல்லியிருப்பேன் எப்படி கட்டலான்றது. அண்ட் இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கட்டிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம முந்தானியோட ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக சாரீ கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது அப்படியே நம்மளோட ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்ற ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ளீட் வைக்க போகிறோம். ஸோ நான் வந்து ப்ளீட் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 5 ப்ளீட்ஸ் வைக்க போகிறேன். இது வந்து ஒருத்தரோட சைஸ் பொறுத்து இருக்கு. உங்களுக்கு தெரியலனா நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ஒரு ஸ்லிம் டு மீடியம் வரீங்கன்னா ஒரு 5 to 6 எடுக்கலாம். ஸோ நான் 3 எடுத்துட்டேன். 4 5 நான் இன்னும் கூட 1 எடுக்கிறேன், 6 எடுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளீட் வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் என்னோடய பேக் சைடில் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்மளோட ரைட் சைடில் வந்து சாரீ வரணும், லெஃப்ட் சைடில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் மேலே கொஞ்சம் தூக்கிக்கிறேன், ஏன்னா இங்கே வந்து இது இந்த மாதிரி கீழே விழுகணும். அதனால் மேலே கொஞ்சம் ஏற்றிட்டு நம்ம எங்கே இன்சர்ட் பண்ண போகிறோமோ அங்கே வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி இதை லைட்டாக மடித்து விடுறேன். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக தான் மடிக்கிறேன். இப்போ இப்படியே திரும்பிட்டு இந்த சாரியோட இந்த சைடு இருக்குல்ல, இதை வந்து நம்ம அப்படியே சுற்ற போகிறோம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நார்மல் சாரி வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, கீழே வந்து ஃபுல்லாக கால் வரைக்கும் நம்ம வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் லென்த்து. ஆனால் கண்டாங்கி சேலைக்கு வந்து உங்களுக்கு நல்ல கொஞ்சம் மேலே ஏற்றி இருக்கணும். ஸோ கொஞ்சம் நல்லா நான் மேலே ஏற்றிக்கிறேன். ஏற்றிட்டு இப்படி மடிச்சுக்கிறேன். பண்ணிவிட்டு நான் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃபுல் சாரி நம்ம சுற்றும் போதும் அதே லென்த்தில் இருக்கணும். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு நான் சுற்றிக்கிட்டே வரப்போகிறேன். ஸோ இந்த மாதிரி மடிச்சிட்டேன், இன்சர்ட் பண்ணிட்டேன், திருப்பி மடிக்கிறேன், அப்படியே பின்னாடி திரும்பிட்டேன், பின்னாடியும் மடிச்சிருக்கேன். அண்ட் பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதோட நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை இப்படி தூக்கிட்டு இது வந்து வெளியே வரணும், நம்ம சுற்றுற பார்ட் கீழே போயிடணும். ஸோ இது கீழே போயிட்டு இது மேலே வந்துடுச்சு, திருப்பி இப்படி எடுத்துகிட்டு வரேன். நம்ம வந்து ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக சேஃப்டி பின்ஸ் இதெல்லாம் பெருசாக இருந்திருக்காது. அதனால் வந்து அவங்க இன்ஸ்கர்ட்லேயே வந்து நல்லா டைட்டாக சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. நம்மளும் அதே மாதிரி இது வரைக்கும் பின் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நான் வந்து சாரி ப்ரீ ப்ளீட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சாரீ கட்டணும், இல்லை நீங்கள் வேறு ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க, ஒரு குவிக்காக ஒரு 2 to 3 மினிட்ஸ்லலாம் சாரீ ஈஸியாக கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்கிட்ட உங்கள் சாரீ கொடுக்கலாம். ஸோ என்னோடய ஒர்க் எல்லாமே வந்து நான் சைடில் போடுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் ரிவ்யூஸ் எல்லாம் செக் பண்ணலாம். எத்தனை ப்ளீட்ஸ் வேணும், எவ்வளோ ஹைட் வேணும், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ்டாக பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த சாரியை ஓப்பன் பண்ணுறது, வியர் பண்ணுறது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் இந்த சர்வீஸ் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாரி ப்ரீ ப்ளீட்டிங்க்கு கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கேன். லைக் செல்ஃப்க்கும் அண்ட் ப்ரொஃபஷனல் கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். ப்ரொஃபஷனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னென்னா, ப்ரீ ப்ளீட்டிங்லாம் பண்ணிவிடுவீங்க, பட் ஆனால் வந்து அந்த சாரி அவங்க ஒரு கொரியரில் சென்ட் பண்ணுறாங்க, நேரில் மெஷர்மெண்ட் எடுக்க முடியாதுன்னா அது என்ன பண்ணுறதுன்றதே நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து நான் இந்த கிளாஸஸில் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு கிளாஸஸும் வேணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து இது இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எண்ட் பண்ண போகிறேன். இங்கேயும் அதே மாதிரி என்னோடய இன்ஸ்கர்ட்டில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இது அப்படியே முந்தானி எடுக்க போகிறோம். நம்மளோட முந்தானி இருக்குல்லையா, அதை எடுத்தாச்சு. இப்போ ப்ளீட் வைக்க போகிறேன். ப்ளீட் வந்து யூஸ்வலி நம்ம நிறைய ப்ளீட்ஸ் பார்த்துருப்போம் சேனலில். ஸ்மால் ப்ளீட், சீரியல் ஆக்ட்ரஸ் மாதிரி எப்படி வைக்கிறது, அது இதுன்னு நிறைய பார்த்துருப்போம். பட் ஆனால் இது கண்டாங்கி சேலைனால நீங்கள் குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. நல்ல அவங்களாம் கொஞ்சம் பெரிய ப்ளீட்ஸ் தான் வைப்பாங்க. ஸோ அப்படி வச்சா தான் உங்களுக்கு பார்க்க இன்னுமே நல்ல அந்த ட்ரெடிஷ்னல் அந்த லுக் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து நல்ல ஒரு பெரிய ப்ளீட்டாகவே வைக்கலாம். ஃபஸ்ட் ப்ளீட் நான் வந்து இந்த சைஸில் எடுக்கிறேன். இதே சைஸில் எல்லா ப்ளீட்ஸும் நான் எடுக்க போகிறேன். சின்னது பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஓகே. ஸோ எனக்கு வந்து 5 ப்ளீட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ளீட்டை எடுத்துகிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பின்னாடி போட போகிறோம். ப்ளீட்டிங் வந்து யூஸ்வல் தான். நான் சொன்ன மாதிரி குட்டியாக எடுக்காமல் பெருசாக எடுக்கிறோம், மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ
கொஞ்சம் கொஞ்சமாக நான் இதை பின்னாடி போடுறேன். பின்னாடி வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுன்றதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஸோ பின்னாடி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லென்த் கிடச்சிருக்கும். ஆனால் எவ்வளோ இருக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளோட முந்தானி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி தொங்கணும். இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும். அதை செக் பண்ணிவிட்டு லென்த் விடுங்க. சப்போஸ் பத்தலைன்னா திருப்பி எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் நீங்கள் விட்டுக்கலாம். இல்லை ரொம்ப எக்ஸ்ட்ராவாக தொங்குதுனாலும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி எடுத்து சொருகி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம லென்த் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட பின்ஸ் எல்லாம் இருந்திருக்காது. அண்ட் மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ளவுஸே போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ இங்கே பின் பண்ணலாம் வழி இல்லை. அதனால தான் நம்ம இதை இப்படி டைட்டாக எடுத்துகிட்டு வந்து இதோடு சேர்த்து இங்கே பண்ணும்போது உங்களுக்கு இதுவுமே விழுகாது, டைட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்போது நீங்கள் வந்து டான்ஸ்க்காக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பின் பண்ணி தான் ஆகணும். அதனால் அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து செக்யூராக இல்லைன்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் பின் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இப்போ வந்து நான் வீடியோக்காக பண்ணுறதுனால ட்ரெடிஷ்னலாக அவங்க எப்படி கட்டுவாங்கன்னு சொல்கிறதுனாலையும் நான் வந்து எந்த இடத்துலையும் பின் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நான் எங்கேயுமே பின் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் ப்ளவுஸ் மாற்ற போகும்போது தான் 2 மிஸ்டேக் பார்த்தேன். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து கொசவத்தோட லென்த்து. ரைட் சைடில் உங்களுக்கு காமிச்ச வீடியோவில் நான் ரொம்ப கம்மியாக இன்சர்ட் பண்ணியிருப்பேன் மிரர் பார்க்காததுனால. லெஃப்ட் சைடில் நான் அதை கரெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி லென்த் இருக்கணும். நெக்ஸ்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் பண்ண சொல்லியிருப்பேன் இல்லையா, அது வந்து வெளியே தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணக்கூடாது. உள்ளே வந்து இன்ஸ்கர்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அப்போ தான் லெஃப்ட்டில் இருக்க ஃபோட்டோ மாதிரி நீட்டாக இருக்கும். அடுத்து வர வீடியோலேயே நான் அதை சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வந்து இந்த ஏரியா வரைக்கும் கரெக்டாக பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணால் இந்த பார்டர் இருக்குல்ல, இதை நம்ம டைட்டாக பின்னாடி எடுத்துகிட்டு போய் இங்கே நான் இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது டைட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பண்ண அந்த இதை வந்து எடுத்து விட்டுட்டு போகிறோம். கரெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இங்கே சொன்ன மாதிரி பின் குத்தலை ட்ரெடிஷ்னல் டைப்னால, அதே மாதிரி இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை டைட்டாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு இன்சர்ட் பண்ண போகிறோம். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டான்ஸ் ஆட போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் சும்மா இந்த மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு வரோமா, இந்த மாதிரி கலைஞ்சிருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி கரெக்டாக லைனாக ஃபஸ்ட்டு அடுக்கிக்கிறேன். அடுக்கிட்டு நம்ம இந்த ப்ளீட்ஸ் பண்ணியிருப்போம்ல, அதையும் நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ்லாம் அழகாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பெல்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் டைட் பண்ணுறதுக்கு. அதனால் ப்ளீட்ஸ் எல்லாம் நல்லா எப்படி வேணுமோ டைட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.